வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி மிக்சர் பவுலில் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே பிரெட் பீஸும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மசாலா ஆட் செஞ்சுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், மஞ்சள், தனியாத்தூள், கரம் மசாலா ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சரில் சிக்கன் கபாப் கடாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் சிக்கன் கபாப் ரெசிபி ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் கபாப் கடாய் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இப்போது இதுக்கு தேவையான ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம அதே ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை பாருங்கள், டொமேட்டோ பியூரி அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். மிக்சரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை பாருங்கள், நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 1 கப் தயிர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஜீரகத்தூள் ஆட் செஞ்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கபாப்க்கு ஆட் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கிரேவிக்கு ஆட் செஞ்சுக்கலாம். டர்மரிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சு இந்த தயிரை நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள், நல்லா ஆயில் வந்திருக்கு, நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் தக்காளி எல்லாமே. இப்போ நம்ம இந்த தயிர் பேஸ்ட்டை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தயிரோட அந்த பவுல் வாஷ் பண்ணி அந்த மசாலா தனியாக ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது சிக்கன் கபாப்ஸை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். சூப்பரான சிக்கன் கபாப் கடாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக கமெண்ட்ஸ் அனுப்புகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். ஏன்னா இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பாருங்கள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் ஆட் செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொத்தமல்லி தழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி கலந்து இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கடாய் கபாப். சூப்பரான டேஸ்ட்டில் நீங்கள் இது ரசம் சாதமோடவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும்.
மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கடாய் கபாப். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.